அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர், மூத்த முன்னாள் அமைச்சர் மாத்திரமல்ல, மூத்த தலைவர். அவருடைய வரலாறு தெரியாதவர்கள் சில பேர் இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பா பேசிட்டாருன்னு சொன்னா நம்மளால இதை ஜீரணிச்சுக்க முடியும், ஏற்றுக்க முடியும். நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொல்றேன். ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து போவோம், அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து. நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கேசி பழனிசாமின்னு அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம். அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன், உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார். ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் புரட்சி தலைவி அம்மாவை விட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். என்ன நீக்கிறீங்க? மற்றவங்க அம்மாவுக்கு 11 வருஷம் கோர்ட்டுக்கு ஓடாடினேன். நான் சொல்லிக்கூடாது, தப்பிடும், பிணை கொடுத்தேன். கொஞ்ச நாள் அம்மா இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன், எந்த பதவியும் அனுபவிக்கல. நான் தேர்தலில் அங்கே நின்ற பொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், இரவு பகலாக அந்த பாரதிய நகர் தொகுதியில் சில இடத்துல உள்ளே போகவே முடியாது, உள்ளே இறங்கினார். அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா தொழிற்சங்கமே இறங்கிடுச்சு. அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாதவன். இன்னைக்கு ஓடோடி இங்கே நிற்கிறேன். நான் பழனிசாமியை கேட்குறேன், எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இது போன்ற தலைவர்கள் வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம்? நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சிட்டு இருக்காரு ஜாலியா. அவர் ஏதோ வேதனைப்படுவார்னா அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைங்களோட. அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமார் இடத்திலே சொல்லுவார், அப்படி நடந்ததுன்னு. அப்படி அவர் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னு கேட்டா, நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும், நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை. தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன். யாரு நீங்க? உங்களை எப்பயாவது அம்மா கூப்பிட்டது உண்டா? ரூட் போட்டு கொடுங்கன்னு உங்களை அழைத்தது உண்டா? செங்கோட்டையன் என்ற தலைவர் வாகனம் முன்னே செல்ல, அம்மா பின்தொடர்ந்து செல்ல, இப்படிதான் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு தேர்தலையும் சுற்றுப்பயணத்தில் அவர் இல்லாமல் இல்லை. கேஎஸ் வந்துருவார், போட்டாரா வந்துருவாரான். ஒரு தடவை முத்துசாமி என்ன போட்டாரா இல்லைன்னு சொல்லலை. அது பின்னாடி இது மாறுது. அப்படித்தான் செல்லப்பிள்ளை போல அவர் வைத்திருந்தார், என்னையும் சரி அவரையும் சரி எல்லோரையும் சரி. இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிறீங்க. நான் சொன்ன அவர்கிட்ட, அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், தந்தை பெரியார் தான் தலைவர் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி இந்த இயக்கம் பொதுச் செயலாளரை மாத்திரமே கொண்டு இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நிரந்தரமான பொதுச் செயலாளர் எங்க அம்மா புரட்சி தலைவி என்று சொல்லி அதையே நீக்கி தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது தூக்கி எறிஞ்சிட்டு, நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்ன சர்வாதிகார இடத்திலிருந்து என்ன நியாயம் கிடைக்கும்? அதனால இவர் எடுத்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அம்மாவையே தூக்கி எறிஞ்சாச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வித்திட்டவர், அந்த மேடையில் அம்மா படமும் தலைவர் படமும் இல்லை. அங்கதானே இந்த தகராறு ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளவும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்காரு அண்ணன் சொல்லி பல நேரங்களில் நான் வேதனைப்பட்டதுண்டு, அவரோடு கேட்டதுண்டு, பேசியதுண்டு. ஆனால் இன்னைக்கு அவருடைய மனநிலை நினைத்து பாருங்கள், எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும். 7 முறை தொடர்ந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், நான் இன்றைய தினம் நான் அன்போடு சொல்லுவேன், சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்கு, அம்மா பிரச்சாரம் முடியணும், 4-5 நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு, தவிக்கிறார். எப்படி சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வர்றது, ஏன்னா மக்கள்கிட்ட போகலாம், ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன ஆகுறதுன்ற ஒரு நிலைப்பாடு. மெதுவாக போய் அம்மா கிட்ட சொல்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
ஆமாம் செங்கோட்டையன் நானும் யோசனையே பண்ணல, முதல்ல நீங்கள் தொகுதிக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லி அவர்களே தொகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி செல்லப்பிள்ளை என்று சொன்னேன். அவ்வளவு இருந்தவர் அம்மா இடத்தில் அவர்கள். நியாயமா? இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள், இந்த சட்டையை பின்னாடி பிடிச்சிட்டு நான் வளர்க்கிற நாய்க்குட்டி தான் இப்படி ஓடி வரும். அதை விட மோசமாக செங்கோட்டையன் என்ற தலைவர் நடந்தால் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஓடணும் பின்னாடி, இவர் திரும்புவார். நம்ம கண்ணில் பார்த்த காட்சிகள், வாப்பா சீக்கிரம் அங்கே நீ இன்னும் லேட் பண்ணிட்டுருக்கா வாயா அப்படின்னு கூப்பிடுவார். எந்த இடத்துல இருந்த நீ? என்னைக்கு பணம் வந்த உடனே, திமிர் வந்த உடனே, சின்னமான்ற சசிகலா தூக்கி தெரியாமல் உன் கையில் கொடுத்ததால மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவராக இன்றைய தினம் இந்த கட்சியை நாசம் செய்து அழித்து கட்சியை முடித்து ஜெயிலுக்கு அவர் போயிருக்காரு திமுக போட்டு. இப்போ கூப்பாகிருஷ்ணன் அண்ணன் கூட இருந்தார் சேலம் ஜெயிலில், அங்கே போயிருக்கார். சின்னம்மா ஜெயிலில் வரும்பொழுது நான் தான் அழைத்து சென்றேன். 4 பேர் வந்தாங்க. அழ ஆரம்பிச்சிட்டார் அவர், ரொம்ப இலகன மனசு. அவரோட வந்த அமைச்சர்களும் நான் அழைத்து சென்றேன், நல்லா அழுதாங்க. அவங்களாம் இப்போ ட்ராமா பண்ணிவிட்டு அந்த பழனிசாமியோட சுற்றிட்டு இருக்காங்க. சார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையை மக்கள் ஏற்கவில்லை, தொண்டர்கள் ஏற்கவில்லை. எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தேன். அதுதான் என்னன்னு கேட்டால் 4வது இடத்துக்கு போயிடுவார். இது நடக்கலைன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன். 4வது இடத்திற்கு பழனிசாமி போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் நான் கட்டுப்படுறேன். சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் போட்டி. சீமான் ஸ்டடியாக நிற்கிற, தனியாக நிற்பேன் எல்லா தொகுதியிலும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய போட்டி. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாது. எனக்கு வருத்தம். நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைத்து வைத்து எனக்கும் போதுன்னு போயிடுச்சு. அவர் இன்னைக்கு ஃபாரினில் இருக்கார், அங்கேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஆளை உள்ள தள்ள முடியலையே சார். 4.5 வருஷமாக கொள்ளடிச்சானுங்களே சார். ஜாலியாக உலா வராங்க, ஆட்சி வரட்டும் உங்களை தள்ளுறேன் உள்ளன்றார் பழனிசாமி. 4800 கோடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கொடநாடு கொலை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க சார். எவ்வளோ வேதனையாக இருக்கும். விசாரணை கமிஷன் போடுற நீங்கள் 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தண்ணியே நிற்காது மெட்ராஸில்னு சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டது அருணா ஜெகதீசன் நீதிபதி ரிப்போர்ட் வந்துச்சு. சொல்லுங்கள் சார், ஒன்றுலையுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ பழனிசாமின்ற ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை காத்து நிற்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, முதல்வர் மீதும் கட்சியின் மீதும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு முட்டாப்பைய வேணும், அந்த முட்டாப்பைய கூட இருந்தானா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். நடுவில் விஜய் வேற வந்துட்டாரு. இப்போ செங்கோட்டை அண்ணன் இந்த நிலைமை இருக்குன்னு இப்போதான் திமுக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பழனிசாமியை பக்கத்திலே வைத்துக் கொண்டால் வெற்றி தான் திமுகவுக்கு, தோல்வியே இல்லை என்கின்ற நிலை மாறுகின்ற நிலை. நான் அண்ணனிடம் சொல்லி வந்துட்டேன், எல்லாரும் சேருவோம். ஓபிஎஸ் அண்ணன் தயாராக இருக்காரு, சின்னம்மாவையும் அழைப்போம், ஒருங்கிணைப்பு குழுன்னு சொன்ன நாங்கள் யார் யார் விலகி நிற்கிறார்களோ அத்தனை பேரும் நாம் இணைவோம். அண்ணன் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் நாங்களும் இருக்கின்ற இடம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி பழனிசாமிக்கு சொந்தமில்லை. அதைத்தான் உச்சநீதிமன்றமும் சொல்ல போகிறது, நிலுவையில் இருக்கின்ற வழக்கும் சொல்ல போகிறது. தெரியாமல் ஊரை உலகத்தை ஏமாற்றி பொதுச்செயலாளர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ இருக்கு எலெக்ஷன் கமிஷனில். நான் போட்ட பெட்டிஷனில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. பழனிசாமி நிர்மூலமாக அனாதையாக அரசியலில் நிற்கின்றவரை ஓயப் போவதில்லை. இன்னும் பெரிய பெரிய புது புது கூட பாருங்க, கூட அறிவாளிங்க, எவ்வளோ பெரிய அறிவாளிங்க கூட. இந்த முட்டாளோட இவருக்கு ஒரு அறிவாளிங்கெல்லாம் சேர்ந்து போய் முடிவெடுத்து வெளியில் எடுக்கிறாங்களாம். இங்கே வெளியில் எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள் தேர்தலில். நீங்கள் வெளியில் இல்லை, அசிங்கமாக தோற்று போகிறீங்க. இதுதான் நடக்கும். ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டேன். இனி நீங்கள் திரு செங்கோட்டை என்ற அமைதியான, பண்பான, நேர்மையான, அன்புக்குரிய அண்ணனை பார்த்தீர்கள். அந்த முகத்தை இனி பார்க்க மாட்டீர்கள். நான் பேசி வந்துட்டேன், முடிஞ்சது. இனி அவருடைய முகம் திரும்பும் பொழுது வேடிக்கையை பாருங்க சார். இப்போ மற்ற தலைவர்கள் நீக்கப்படும் பொழுது அமைதியாக இருந்த சூழ்நிலையில் இப்போ இவர் நீக்கப்படுற போதுங்க, இப்போ நம்ம கோபி தொகுதியில் நிர்வாகிகள் எல்லாருமே ராஜினாமா செய்கிறாங்க கட்சி பதவிகள். இப்போ அடுத்த கட்டத்தில் நான் சொல்றது ஒன்றிய, நகர, கிளைக்கழகம் எல்லாருமே ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகும்பொழுது 1 கோடி 2 கோடி செலவாகுது. 300 ரூபா பணம் பிரியாணி கொடுத்துட்ருக்காரு, டிவியெலாம் நம்ம பார்த்தோம்.
நேற்றுக்கு ஒன்றுமே கொடுக்காம கூப்பிட்டாருன்னே கோபியிலிருந்து இவ்வளோ கூட்டம் கூடுது. நீ எங்கே போய் கஷ்டப்பட்டு கூட்டுறியோ அதை கோபியிலே கூட்டி காமிச்சிட்டு போயிட்டார் நேற்று அவர் ஈஸியா. இதுதான் வித்தியாசம் அவருக்கும் இவருக்கும். ஆகவே இப்போ மக்கள் மனநிலை, தொண்டர்கள் மனநிலை, அன்றைக்கு என்ன கூட எடுத்தாங்க கட்சியிலிருந்து, கூடிய வந்து எங்கள் அண்ணன் சைன் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு நாடு பூரா போச்சு. பழனிசாமி எடுத்தார். அன்றைக்கே நான் பழனிசாமிகிட்ட சொன்னேன், நல்ல எதிரி நீ தேர்ந்தெடுத்திருக்க பழனிசாமின்னு சொல்லி. சார் கொஞ்சம் நெஞ்சம் கொள்ளடிக்கலை சார். நாட்டில் 4.5 வருஷமா அடித்த கொள்ளை இருக்கு பாருங்க. இந்த 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 10.5 அது கெடுத்தது. ஓபிஎஸை காலி பண்ணணும், அதுக்கு ஒரு ரூட் போட்டார். பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இவரை விட நான் என்ன கேட்குறேன், என்ன தவறு செய்தோம் சொல்லுங்க. இவரை சேர்த்துக்கலாம் நான் சொல்லலை. நான் எப்பயுமே ஆரம்பத்தில் ஸ்டடியாக இருக்காங்க. கட்சிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இவரை போய் சேர்த்துக்கோன்னு சொல்கிறோம் முட்டாள். முதலாளியில் இந்த கட்சிக்கு, இந்த கட்சியினுடைய முதலாளி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இந்த கட்சியினுடைய முதலாளி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி கை கூலி. உங்களுக்கு இதில் அருகதை இல்லை சொல்லுவதற்கு என் கட்சின்னு சொல்லி. ஆகவே நாங்கள் பார்க்குறோம், ஒன்றும் உங்கள் பணம் எவ்வளோ காலம் நிற்கும்னு எங்களுக்கு தெரியும். அந்த பணம் எவ்வளோ நீ செலவு பண்ணிட்டு வர, ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிற. வேலுமணிலாம் சேர்ந்து செய்கிற செயலா இது? வேலுமணி செய்யலாமா, நியாயமா? ஏன்னா 4.5 வருஷம் உள்ளாட்சித்துறை கையில் கொடுத்து கொள்ளடிச்சு கடைசியில் பேரூராட்சியில் 0, நகராட்சியில் 0, மாநகராட்சியில் 0, மானங்கிட்டு போய் ஆட்சியும் போச்சு, பாராளுமன்றத்தில் 0 நிலைமைக்கு வந்தாச்சு. சார் இப்போ கட்சி விட்டு வெளியே பதவியிலிருந்து அனுப்புவாங்க. இப்போ ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இணைந்து செயல்படுவாங்க. எல்லோரும் இணைவதாக நான் அண்ணனிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் இணையத்தான் போகிறோம். கட்சி எங்களுடைய கட்சி. பழனிசாமிக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அவர் பொய் சொல்லிட்டு இருக்காருங்க. இல்லை அண்ணன் அவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கார். எல்லாத்தையும் சந்திப்போம் தயார் அப்படின்ற நிலைமையில தான் அவர் இருக்கார். இனிமேல் என்ன இருக்கு? ஆகவே அவர் எல்லாத்தையும் எதிர்கொண்ட ஒரு காலத்திலே அவர். ஆகவே அதை பற்றி அவர் கவலைப்படலை. அவர் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டும் கொடுப்போம், ஒரு 2 நாளைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபீல்டில் உடனே இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம் இறங்குவோம், தயாராக இருக்கிறோம். இதுதான் இப்போ இருக்கின்ற சூழ்நிலை. சார், இவர் யாருக்காக ஆதரவா வந்து எல்லாத்தையும் இணைக்கணும்னு சொல்லி பேசுறாரோ அவங்க இதுவரைக்கும் யாருமே வந்து இவங்களை சந்திக்கலையா? இவர் வந்து அவங்களுக்காகவே பறிஞ்சு பேசுறாரு. ஆனா அந்த பகுதியில இருந்து யாருமே இதுவரைக்கும் இவரை வந்து நேர்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இவர் யார சேர்த்துக்கிறாருன்னு சொல்றாரோ, நீங்க என்னுடைய அன்பு நண்பர் யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் யார சேர்த்துக்கிறான்னு சொல்லி குறிப்பா சொல்லவே இல்லை. இவரையும் வந்து யாரும் இது வரைக்கும் பார்க்கல. பரவாயில்லைங்க, நன்றி, என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. 11 வருஷம் நாயா அலைஞ்சிருக்கேன். அம்மா வழக்குக்காக ராம்ஜெத் மலாரி எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் சொல்லக்கூடாது, அது எனக்கு ஒரு பாக்கியம். பிள்ளையா என்னுடைய சொத்துக்களை கொடுத்தேன் அந்த தாய்க்காக. அவங்களை என்ன நல்ல நிலைமை கொண்டு போகிற நிலைமையில இறந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில். நான் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கேன். ஓபிஎஸ் வாழ்த்து சொல்லியிருக்கார் கூப்பிட்டு. அதாவது பொதுச் செயலாளர் இல்லைன்னு எடுக்கிறப்பயே ஓபிஎஸ் என்ன அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். வழித்தடம் அமைப்பதற்கும் தொடர்ந்து செங்கோட்டை என்ற தலைவருக்கு தனி மரியாதையும் கொடுத்து அழகு பார்த்தவர் அம்மா. இப்படிப்பட்ட ஓபிஎஸ் வரணும், மற்றவங்க வரணும்னு தானே நீங்கள் நினைக்கணும். அங்கேருந்து யாரும் வர வேண்டாம் சார். நான் என்ன சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவரை மதித்து நம்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்கே 80-90% எங்கிட்ட மாத்திரம் முன்னாள் அமைச்சர்கள் 10-12 பேர் பேசியிருக்காங்க. சிங்களரில் பேசுகிறாங்க பழனிசாமியை. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டேன்றானா, எல்லாம் போயிடும் போல் இருக்கு, கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமையில தான் அவர்கிட்ட இருக்கவங்களாம் இருக்காங்க. வேறு வழியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக அவர் வந்து பின்னாடி வருவாங்கன்னு நம்புறேங்க. சார், நான் சொல்கிறது, திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு தினகரன் அவர்களெல்லாம் வந்து உள்ள சேர்த்தணும்னு சொல்லி தான் இவர் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து எங்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கணும் இல்லைங்க. மணி என்ன இப்போ இந்த நியூஸ் காலையில் தானே நம்ம ஆம்புலன்ஸ் சொல்லிட்டாரு, இல்லை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படி நேற்று சொல்லிட்டாரு. கட்சி விட்டு எடுக்கிறேன், இல்லை கட்சி விட்டு எடுக்கிறேன்னு எப்போ சொன்னார் இவர் வந்து கட்சி விட்டு எடுக்கிறது இன்னைக்கு தாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல தனித்தனியாவே சந்திப்பே வேண்டாம், எல்லாரும் கூடி பேசணுன்றது என்னுடைய ஆசை. அந்த கருத்தை அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை தான் தோழர் கேட்டுட்டு இருக்காரு. சார், பழனிசாமியை பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க, ஏன் தெரியுமா? 100% வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் இங்கே உங்களிடத்திலே சொல்லி 100% வாய்ப்பு இருக்கு. யார் யார் பிரிந்திருக்கிறார்களோ எல்லோரும் இணைய வேண்டும். இணைந்தால் அதிமுக எங்களுடையது, அவர்களுடையது அல்லன்ற நிலைமை
இனி ஏற்படும். ஒன்று, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவர் என்ன பதில் சொன்னாரு? அண்ணன் வந்து அதை தான் கருத்தாக நான் முன் வச்சேன். அது நடைமுறைப்படுத்தப்படும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை சொல்லுவார், நல்லபடியாக அது நடக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, பழனிசாமி இப்போது ஒரு நாள் திருமாவளவனோட போய் தகராறு, அவர்கிட்ட என்ன தகராறு நமக்கு, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரோட ஒரு தகராறு, ஏகப்பட்ட தகராறு பண்ணி ரகலை பண்ணிட்டது பார்த்தீங்க. இன்னைக்கு யாரோட தகராறு பழனிசாமிக்குன்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸோட தகராறு. உலகத்திலேயே ஒரு ஆள் ஆம்புலன்ஸோட தகராறு பண்ணால பார்த்துருக்கீங்களா? டேய், திருப்பியும் உள்ளே வந்தா டிரைவரை அடித்து திருப்பி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம் அதே வண்டியிலன்னு சொன்ன இந்த பேரறிவாளனை யாராவது பார்த்துருக்கீங்களா? அறிவாய்ந்தவனை சொல்லுங்க பார்ப்போம். ஆம்புலன்ஸ் அம்மா உயிரோடு இருக்கப்போ ஒரு ரூட்டை விட்டாங்க தனியாக, இந்த ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜனங்க பொதுமக்கள் போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸோட தகராறு பண்ணுறாங்க சார். அம்பேத்கர் சேக்கிடார் தான் ராமாயணத்தை எழுதினார்னா, ஆபிரகாம் லிங்கன் பேர் இல்லாமல் அபிராமின்னு வளர்னார்னா, கடைசியாக போய் நின்று இது மாதிரி கேவலமாக வந்து இந்த நிலைமை நமக்கு. ஆம்புலன்ஸோட தகராறு, ஆம்புலன்ஸ் தான் பதில் சொல்லும். யாராவது சுயேட்சை ஆம்புலன்ஸ் நின்று பழனிசாமி ஏற்றி ஜெயிச்சிருவாங்க. நம்ம ஆர்வம் வக்கீல் வேணா நிறுத்திடலாம். ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும், ஒன்றும் கவலை இல்லை. எல்லோரும் ஒன்றிணைவோம், மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். பழனிசாமி நடு தெருவில் நிறுத்தும் வரை ஓய மாட்டோம். அரசியல் சார் செங்கோட்டையனை நீக்கினத நான் வந்து அம்மாவையும் தலைவரையும் ஓபிஎஸ் நீக்கிற மாதிரி இவரையும் நீக்கின்ற எங்கெல்லாம் நீக்கின்ற தலைவரையும் அம்மாவையும் நீக்கி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சார். அதே மாதிரி இன்னொரு முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் வந்து இது மாதிரி அதிருப்தியில் இருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டத்துக்கு கூட அவர் போகல, அது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இவரும் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாட அப்படின்னு வேலுமணியும் தங்கமணியும் தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும். நீங்க அவர் அமைதியா இருக்காருன்னு பார்க்காதீங்க. ஆகவே இவர் கேட்டார்ல ஏன் வரலன்னு சொல்லி வந்திருக்கணும். ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் ஆப்ரேட்டர்ஸ். நீங்க நினைக்காதீங்க எனக்கு தெரியும் ஆப்ரேட்டர்ஸ் யாருன்னு சொல்லி. ஆகவே அவங்க வரமாட்டாங்க, அவங்க பின்னாடி இருந்து இவரை இயக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் அது என்னதான் நடக்குதுன்றது முடிவா தெரிஞ்சுக்கலாம். தங்கமணியும் வேலுமணியும் சேர்ந்து ரோபோ தான் சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ரோபோ தான் எடப்பாடி பழனிசாமி. தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் சென்ட்ரல்ல இருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷாஜி, நம்ம பிரதமர் மோடிஜி 2 பேருக்கு ஈஸியா பேர் வரும். யார் பேர் சொல்லுங்க? பழனிசாமி கூட தெரியாது. தங்கமணி ஜியும் வேலுமணி ஜியும் அமித்ஷாஜிக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியும் அதை நான் இப்ப சொல்ல முடியாது. சார், அந்த தங்கமணி வேலுமணி இவங்க எல்லாம் சேர்ந்து 6 பேர் வந்து பொதுச்செயலாளர் சந்திச்சோம், அப்படியே ஒருங்கிணைப்பா சொன்னோன்னு சொல்லியிருக்காரு சார். இப்ப நீங்க அதுக்கு மாறுபட்ட கருத்தா சொல்றீங்களே. மனுஷனை சந்திச்சா அது பெரிய சந்திப்பா இருக்கும். அந்த 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 டிஸ்கஸே தேவையில்லை. நல்லவன்கிட்ட போய் கெட்டவங்கிட்ட போய் என்ன எதிர்பார்ப்பீங்க? அவரை சந்திச்சதும் தப்பு, அந்த ஆள்கிட்ட கேட்டதும் தப்பு, இப்படிதான் முடிவுகள் இருக்கும். ஆகவே நாங்கள் கூடுவோம், பழனிசாமி நீக்குவோம், அப்படி வச்சுக்கோங்க. நன்றி சார். அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமே வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற டிராமா நம்பாதீங்க. எஸ்பி வேலுமணி எல்லா இடத்துலயும் தோத்தாச்சு. கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க. அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன் நான். எஸ்பி வேலுமணி நல்லா புரிஞ்சுட்டு சார். 4.5 வருஷம் மழை மாதிரி கொட்டி இருக்கு சார் உள்ளாட்சி துறையில. பல்புல இருந்து மெட்ரோ வரைக்கும் அவர் தான் அமைச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். அந்த கொள்ளை கூட்டத்தில் சிலர் பழனிசாமியை விட்டு கொடுக்க மாட்டார்கள். கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.